பெரியார் முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான், மாற்று கருத்தே கிடையாது. விமர்சனத்தை ஒருத்தர் மேல வைக்கிறதுக்கு ஒரு அடிப்படை நியாயம் வேணும்ல. சீமான் வைப்பது கருத்துக்களா, சீமான் வைப்பது விமர்சனங்களா, சீமான் வைப்பது கேள்விகளா? பெரியாரோட எல்லா கொள்கைகளையும், அவருடைய பேச்சுகள், பெண்கள் குறித்த பேச்சு, இஸ்லாமிய குறித்த பேச்சு எல்லாத்தையும் ஷானவாஸ் ஏற்கிறாரா? அவரை இழிவு செய்வதற்கு முன்னால், அவர் மீது அவதூறு செய்வதற்கு முன்னால் நம்ம கிட்ட குறைந்தபட்ச நியாயங்கள் வேணும்ங்கிறேன். இல்ல, அவரோட வாதம் என்னன்னா, இங்க எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறாங்க, ஆனா நீங்க பெரியார் மட்டும் தான் எல்லாமே செஞ்சாரு, பெரியார் மட்டும் தான் ஜாதி ஒழிச்சாரு அப்படின்னு நீங்க பேசுறது என்னால ஏத்துக்க முடியல. இன்னொரு தலைவரை வந்து சாவர்கரையை முன்னிறுத்தி பேசுவாங்க. நீங்க முன்னிறுத்தக்கூடிய தலைவர்கள் குறித்து யாராவது உங்கள்கிட்ட கேட்கறாங்களா? அப்படி கேட்கல. ஏன் நீங்க இவரே தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு யாராவது கேட்டாங்களா? 24 மணி நேரத்துல சீமான் எப்படி முரண்பட்டு போய் பேசுறாருன்னு சொல்றேன். நாளைக்கே பெரியார் அவரை ஆதரிக்கவும் வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லன்னு உங்களால மறக்க முடியுமா? மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன் தான் தந்தை பெரியார். அந்நியரான பார்ப்பனர் முஸ்லிம்களுக்கு இங்க என்ன உரிமை அப்படின்றது பெரியாரோட விடுதலை இதுல வந்திருக்கு. இந்த ஒரு ஆதாரத்தை காட்டி தான் எல்லாரும் பேசுறாங்க. சீமான் அவர் கட்சி தோழர்கள் குறித்து என்னென்ன கருத்துக்கெல்லாம் சொல்லியிருக்காரு? நம்ம அதை பேசணுமா? தனிப்பட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருப்பது போல ஒரு பாதுகாப்பான அரசியல் சூழல், ஒரு பாதுகாப்பான சமூக சூழல் இந்தியாவில் வேற எங்கேயாவது இஸ்லாமிய சமூகத்துக்கு இருக்குதா? புறச்சூழலை இந்த மக்களுக்கு ஆதரவாக கட்டமைத்த ஒரு தலைவர். ஈழத்தமிழர்களுக்கு என்னைக்காவது பெரியார் இயக்கம் முரண்பாடா இருந்திருக்கா? பிரபாகரனை வாழ்நாள் முழுவதும் தூற்றிய, ஈழத்துக்கு எதிராக பயணப்பட்ட ஒரு அந்த சனாதன சக்திகளையாவது வலதுசாரிகளையாவது இன்னைக்கு எதிர்நிலையில நம்ம பார்க்க முடியுதா? சீமான்ட்ட அவங்க எல்லாம் அவருக்கு சப்போர்ட்டா வந்து பின்னாடி ஆறா நிக்கிறாங்க. வரலாற்றில் எவ்வளவு பெரிய ஒரு வியப்பான விஷயம் நடந்திருக்கு பாருங்க. தியாகத்திலையும் சரி, இந்த பெரியார் இயக்கம் தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எவ்வளவு பெரிய பங்களிப்பை ஆற்றி இருக்கிறார்கள். அவங்கள அந்த இளைஞர்கள்ட்ட இருந்து மறக்கடிக்க செய்வதும் யாருடைய அசைன்மெண்ட்னு கேட்கறாங்க. யார் கொடுத்த அசைன்மெண்ட்? தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வாசிச சக்திக்கு துணை போக்கும் பிற்போக்குத்தனங்களை நாம் வேறறுப்போம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அறிக்கை விட்டிருக்காரு. அந்த பிற்போக்குத்தனம் அப்படின்ற யாரை நீங்க குறிப்பிடுறீங்க? இன்னைக்கு நம்முடைய உயிருக்கு உயிரான தலைவராக விளங்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களை எப்படி சனாதன சக்திகள், RSS சக்திகள், சங் பரிவார் சக்திகள் குறிவைத்து தாக்குகிறார்களோ, இழிவு செய்கிறார்களோ, அவதூறு செய்கிறார்களோ, அதே இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி வந்து நிற்கிறது. அண்ணன் சீமான் அவர்கள் எங்களோடு பயணித்தவர் தான், அவரோடு நாங்கள் பயணித்திருக்கிறோம். இந்த பெரியாரிய கருத்துக்களை தாங்கி வெளிப்பட்டவர். பெரியாரிய மேடைகளின் மூலம் பொது வாழ்வில் கவனம் பெற்றவர். இன்றைக்கு ஒரு மிக மோசமான எதிர்நிலை எடுத்திருக்கிறார். எதிர்நிலை எடுப்பது அவருடைய உரிமை. பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. அது அவரே சொல்லியிருக்காரு. அவரே சொல்லிட்டார். நான் சொன்னேங்கிறதுனால ஏத்துக்கிட்டு போகணும், மண்டையாட்டிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. கேள்வி கேள் என்று இந்த சமூகத்திற்கு ஒரு உத்தியை கற்றுக் கொடுத்தவர். கேள்வி கேட்காம இருக்காது அப்படின்னு. அதனால கேள்வி எழுப்புவது பற்றியோ விமர்சிப்பது பற்றியோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி எழுப்பாவிட்டால்தான் அது பெரியாருக்கு இழுக்கு. பெரியாரை நோக்கி கேள்வி எழுப்பினால், பெரியார் சொன்ன கருத்துக்களின் மீது விமர்சனம் வைத்தால் அது பெரியாருக்கு சிறப்பு. அதனால அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சீமான் வைப்பது கருத்துக்களா, சீமான் வைப்பது விமர்சனங்களா, சீமான் வைப்பது கேள்விகளா என்று பார்த்தால் முழுக்க முழுக்க அது வன்மம் சார்ந்ததாகவும், எந்த இடத்துல வன்மம், வெறுப்பு மனநிலையின் வெளிப்பாடாகவும் அவதூறாகவும் இருக்கிறது. இல்ல, எந்த இடத்துல வன்மம், வெறுப்பு அப்படின்னு இவ்வளவு விமர்சிக்கிறீங்க? இப்ப அவர் சொன்ன வாதம், பெரியார் இப்படி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு உடனே எல்லாரும் என்ன கேட்கறாங்க? அடிப்படையில ஆதாரம் எங்கன்னு கேட்கறாங்க. இந்த நிமிடம் வரை நாம் தமிழர் கட்சி அதற்கான சான்றை கொடுத்திருக்கிறதா? சீமான் அதற்கு நேரடியாக ஒரு விடையை அளித்திருக்கிறாரா? இல்ல, ஆதாரம் எல்லாம் உங்க பக்கம் தான் இருக்கு. நீங்க அரசுடைமையாக்குனா ஆதாரத்தை நான் எடுத்து தரேன்றாரு. அப்ப எப்படி அவர் இந்த விமர்சனத்தை வச்சாரு? இல்ல, அவர் ஒரு புக்கம் படிச்சிருக்காரு. படிச்சிருப்ப இது ஒரு கருத்து. அந்த புக் எப்படி கிடைச்சது? ஒரு சிலர்கிட்ட இருக்கும் இல்லையா? ஆனா எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரணும் அப்படின்னா அது அரசுடைமையாக்க வேண்டிய எல்லா மக்கள்கிட்டையும் தாங்க இருக்குது. பெரியார் கருத்துக்கள், பெரியார் அன்றும் என்றும்னு ஒரு புத்தகம் விடியல் பதிப்பகம் போட்டு அதுல பெரியார் எந்தெந்த சப்ஜெக்ட்ல பேசியிருக்கிறாரு, எதுல எல்லாம் சிந்திச்சிருக்கிறாரு, எதுல எல்லாம் எப்படி எல்லாம் வெளிப்பட்டாருன்னு முழு தொகுப்பு இருக்குது.
ஆணைமுத்தையா அவர்கள் வந்து பெரியாருடைய சிந்தனைகளை அப்படியே அவருட்டே நேரடியா கையெழுத்து பெற்று பதிப்பிச்சு இன்னைக்கு வந்து பல தொகுப்புகளாக வெளிவந்திருக்குது. பெரியார் திடல்ல போனா எல்லா புத்தகமும் கிடைக்கும், எங்க போனாலும் கிடைக்கும். இப்ப புத்தக கண்காட்சி நடந்துட்டு தானே இருக்கு, போய் பார்க்க சொல்லுங்க. பெரியார் நூல்கள் எந்த சப்ஜெக்ட்ல இல்லைன்னு சொல்லுங்க. பெரியார் குறித்த நூல்கள் இந்த சப்ஜெக்ட்ல இல்லைங்க அப்படின்னு சொல்லுங்க. அவர் என்னென்னலாம் பேசினாரோ எல்லாம் தான் கிடைக்குதே. அவரை பற்றிய விமர்சன நூல்கள் கூட இல்லாம பேசினாரா? அவர்கிட்ட இல்லைங்கிறனால தான் அவரால் பதில் சொல்ல முடியல. நாட்டுடைமை ஆக்கலங்கிறது அவர் அந்த இயக்கம் தொடர்பான பிரச்சனை அது. ஆனால் பெரியார் கருத்துக்களை வைத்து நீங்கள் விமர்சனம் வச்சுக்கிட்டு அதற்கான ஆதாரத்தை கேட்டா நாட்டுடைமை ஆக்குங்கன்னு அடுத்த சப்ஜெக்ட் ஏன் போறீங்க? நாட்டுடைமை ஆக்குறதா ஆக்கலையாங்கிறதா இப்ப பிரச்சனையா? எத்தனையோ தலைவர்களுடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் நாட்டுடைமை ஆக்கவும் பட்டிருக்கின்றன, நாட்டுடைமை ஆக்கப்படாமலும் இருக்கின்றன. ரெண்டும் தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டா நீங்க வந்து ஒரு கருத்தை முன் வைப்பீங்க, நான் நாட்டுடைமை ஆக்குனாதான் சொல்லுவேன் அப்படின்னா அப்ப நீங்க முதல்ல என்ன சொல்லிருக்கணும்? பெரியார் குறித்து எனக்கு விமர்சனம் இருக்கு, நான் அதெல்லாம் வந்து வெளிப்படுத்தணும், முதல்ல நாட்டுடைமை ஆக்குங்க, அதுக்கப்புறம் நான் என்னுடைய கருத்து சொல்லிருக்கேன். அவரோட கோவம் என்னன்னா, தமிழ் மொழியை அவர் இழிவுபடுத்தி பேசியிருக்காரு, இங்க கூட பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு, அப்படியே பேசினவரை நீங்க வழிகாட்டி அப்படின்னு நீங்க சொல்றதை நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சீமான் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அதாவதுங்க, அந்த பேட்டியை அவர் கொடுப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு பத்திரிகையாளர் மணியோடு பிஹைண்ட் வுட்ஸ் சேனல்ல ஒரு விரிவான நேர்காணல் செய்திருக்கிறார்கள். அதுலதான் அவர் சொல்றாரு, பெரியாரை பத்தி உங்களுடைய பார்வை என்னன்னு மணி கேட்கிறாரு. அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? நாங்கள் எங்களுடைய வழிகாட்டியா ஏற்கிறோம் சொல்லியிருக்காரா இல்லையா? அவருடைய பெண்ணிய குரல்கள் முக்கியமானது, சமூக நீதிக்காக அவர் ஆற்றிய பங்கு நாங்கள் மதிக்கிறோம், அம்பேத்கரை எப்படி நாங்கள் போற்றுறோமோ அது மாதிரி பெரியாரையும் போற்றுறோம்னு அம்பேத்கரோடும் பெரியாரை ஒப்பிட்டும் அதில் தான் பேசியிருக்கிறாரு. அடுத்த நாளே மாற்றியும் பேச. அப்போ 24 மணி நேரத்தில் எப்படி நீங்கள் ஒரு தலைவரை, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்த தலைவரை 24 மணி நேரத்தில் எப்படி நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடை மாற்ற முடியும்? பெரியார் குறித்து ஏதோ இன்னைக்கு அவர் முந்தானத்து தோண்டி நேத்து மறைந்தவர் இல்லைல்ல. பெரியார் என்ன பேசினார், தமிழ் மொழி குறித்து என்ன பேசியிருக்காருங்கிறது முந்தா நாள் தான் உங்களுக்கு தெரியுமா? முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அது ஒளித்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா? தமிழ் குறித்து அவருடைய விமர்சனம், மொழி குறித்து அவருடைய விமர்சனம் ஒளித்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல. அது அவரே எழுதுனது, அவரே சொன்னது. அது தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலமாக விவாதிக்கப்பட்ட ஒன்றை தவிர அது புதிது கிடையாது. சீமானுக்கு அது தெரியாதது கிடையாது. சீமான் வந்து பெரியாரை போற்றும் போதும் பெரியாருக்கு இதான் நிலைப்பாடு. தமிழை போற்றுகிறேன், தமிழுக்காக களத்திற்கு வந்திருக்கிறேன். சீமான் களத்துக்கு வந்த நாள் முதல் அப்ப வந்து பெரியாருக்கு வேற கருத்து இருந்ததா தமிழ் பற்றி? இல்லல்ல. அப்போதும் பெரியாருக்கு தானே கருத்து. இல்ல, அவரு தனக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு. 2008 மேதகு பிரபாகரன் அவளை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஒரு புரிதலே வருது. 2008க்கு அப்புறம் தான் நான் சொல்றேன், 2009க்கு அப்புறம் தான் சொல்றேன். நாம் தமிழர் கட்சி தொடங்கும் போது அவர்கள் வெளியிட்ட அந்த அவர்களுடைய கொள்கை பிரகடனத்துல முதல் படம் பெரியார் படம். இல்ல, அது ஒரு மறுக்கலையே. அதற்கு நீங்க 2008 நீங்க ஒரு கால இப்ப சொன்ன வரைக்கும் நான் அதை போட்டேன், அதை நான் மறுக்கலைன்றாரு அவரு. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. திராவிடம் அப்படின்றது ஒரு எதுக்கப்புறம் நீங்க தான் 2008 ஒரு கால அளவா சொன்னீங்க, 2009 ஒரு கால அளவா சொல்றீங்க. அந்த 2009 வச்சுதான் நான் பேசுறேன். நாம் தமிழர் கட்சி 2010க்கு பிறகுதானே தொடங்கப்படுது. அதற்கு பிறகுதானே அவருடைய கொள்கை பிரகடனம் வருது. அப்ப நீங்க சொன்ன கால அளவுக்கு பிறகுதான் நான் சொல்றேன். நான் மணி பேட்டி வரைக்கும் சொல்றேன், முந்தா நாள் நடைபெற்ற மணி பேட்டி வரைக்கும் சொல்றேன். எல்லாமே 2009 பிறகுதானே, இந்த 15 ஆண்டு காலத்துல தானே. இந்த 15 ஆண்டுகளில் புதிதாக பெரியார் தோன்றி வந்து தமிழை விமர்சிச்சுட்டாரா? சொல்லுங்க. தமிழ சனியன் வந்து இப்ப முந்தானத்து தோன்றி வந்து சொல்லிட்டாரா? ஒரு அவதாரமாக வந்து பெரியார் வந்து சொல்லிட்டாரான்னு கேக்குறேன். இல்ல, அவரோட வாதம் என்னன்னா, இங்க எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறாங்க, ஆனா நீங்க பெரியார் மட்டும் தான் எல்லாமே செஞ்சாரு, பெரியார் மட்டும் தான் ஜாதி ஒழிச்சாரு அப்படின்னு நீங்க பேசுறது என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு அவர் ஒரு பாயிண்ட்ல இருக்கிறாரு. காங்கிரஸ்காரங்க எல்லாம் காமராஜர் ஆட்சி வேணுங்கிறாங்க. அது எப்படி காமராஜர் ஆட்சி நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க? ஏன் வேற ஆட்சி வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல. கேட்க முடியாது, அவங்களோட உரிமை இல்லை. அதுதான் பெரியாரை முன்னிறுத்துவது யார்? இப்ப விசிக நாங்க என்ன சொல்றோம், தமிழ்நாட்டில் ஒரு அம்பேத்கரிஸ்ட் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறோம். தலித் ஒருவர் முதலமைச்சர் ஆகணும்னு எங்க தலைவர் பேசும்போது, அதான் அந்த ஊர்ல ஆயிருக்காங்களா, இந்த ஊர்ல ஆயிருக்காங்களே அப்படின்லாம், பிஜேபி ஆக்கலையா அப்படின்லாம் சொல்லும்போது நாங்க என்ன சொன்னோம்? தலித் ஒருவர் என்றால் தலித் சமுதாயத்திலிருந்து ஒருத்தரை பிடிச்சி முதலமைச்சர் ஆக்குறது கிடையாது. அம்பேத்கரிய கொள்கைகளை உள்வாங்கி வெளிப்படக்கூடிய அந்த கருத்துல உறுதிமிக்க ஒருவர் வந்து அந்த சீட்ல உட்காரும் போது அதனுடைய தன்மை வேற. அப்போ அம்பேத்கரிய கொள்கைகள் நடைமுறைப்படுத்துவதற்கு அது ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்னு நாங்க சொல்றோம். இப்ப எங்களையும் இந்த கேள்வி வைக்கலாம்ல. அப்போ ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு தலைவர்களை அடையாளப்படுத்தி
தங்களுடைய அரசியல் பயணத்துல ஐக்கானா முன்னிறுத்தி களத்துக்கு வருவாங்க. அதுபோல காமராசரை முன்னிறுத்தி காங்கிரஸ் அரசியல் செய்கிறது. பெரியாரை முன்னிறுத்தி தானே திராவிட இயக்க கட்சிகள் அரசியல் செய்வாங்க. அப்ப அவங்க 50 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க இன்னொரு தலைவரை வந்து சாவர்கரையை முன்னிறுத்தி பேசுவாங்க. இல்ல பெரியார் மட்டும் ஏன் முன்னிறுத்துறீங்கன்னு தான் கேள்வி. அப்படிதாங்க முன்னிறுத்துவாங்க. இல்ல அதுக்கு பின்னாடி அயோத்திதாசர் பண்டிதர் இருந்திருக்கிறாங்க, அதை நீங்க பேசுறீங்களா அப்படின்னா அதையும் இல்ல. சரி, இப்போ பெரியாரை மட்டும் தான் முன்னிலைப்படுத்துறீங்க. ஆமாங்க, அந்தந்த மூமெண்ட் அந்தந்த தலைவர்களை தான் போற்றுவாங்க, அவங்களதான் முன்னிறுத்துவாங்க. இது இயல்பானது தானே, உலகம் பூரா நடக்கிறது தானே. நீங்க வந்து இப்ப சீமான் வந்து பெரியாரை ஏன் முன்னிறுத்தலன்னு யாராவது கேக்குறாங்களா? சீமான் பிரபாகரை முன்னிறுத்துறாரு, பிரபாகரனை முன்னிறுத்துறாரு. அந்த கட்சிக்குள்ள அவர் தான் பேசப்படுறாரு, அப்படித்தானே? ஈழத்திற்கு பங்களிப்பு, தமிழ் தேசியத்திற்கு பங்களிப்பு அப்படின்னு சொல்லி இந்த நம்முடைய சமகாலத்துல வாழும் காலத்துல எத்தனை தலைவர்களை நம்ம பார்த்திருக்கிறோம். நெடுமாறன் ஐயா இருக்காருல்ல, ஏன் வந்து நாம் தமிழரனுடைய ஐக்கானா சீமானை கொண்டாடுறீங்க, நெடுமாறன் ஐயாவை கொண்டாடலன்னு நம்ம கேட்க முடியுமா? அப்போ ஒரு விஷயத்துக்கு எத்தனையோ பேர் பங்களிப்பு செலுத்தியிருப்பாங்க, இதை விட அதிகமான பங்களிப்பு கூட செலுத்தியிருப்பாங்க. ஆனால் ஒரு மூமெண்ட் ஒரு தலைவருடைய நேரடி தாக்கத்தினால் எமர்ஜ் ஆகும், வளரும். அந்த தலைவர் சொன்னதை மீண்டும் மீண்டும் வந்து களத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த தலைவருடைய பங்களிப்பும் அதற்கு ஏற்ற வகையில இருக்கும். அதனால அந்த தலைவர் முன்னிறுத்தப்படுவார், பேசப்படுவார். இது எல்லா மூமெண்ட்லயும் நடக்கிறது தான், எல்லா இயக்கத்திலையும் நடக்கிறது தான். அதனால அங்க போய் இவர் ஏன் நீ தூக்கி பிடிக்கிறேன்னு கேட்க முடியாது. அவங்க அவர்தான் தூக்கி பிடிப்பாங்க. திமுக போய் ஏன் பெரியாரை தூக்கி பிடிக்கிறீங்கன்னு எப்படி கேட்க முடியும்? அவங்க பெரியார் கொள்கைகளை தாங்கி நாங்க இந்த செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவும் அதை தழுவி வெளிப்படக்கூடிய இயக்கம், அதிமுகவும் அதை தழுவி வெளிப்படக்கூடிய இயக்கம், விடுதலை சிறுத்தைகளும் பெரியாரை தழுவி வெளிப்படக்கூடிய இயக்கம். அப்ப எங்கள்கிட்ட வந்து இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்க கூடாது, அது முறை இல்ல. நீங்க முன்னிறுத்தக்கூடிய தலைவர்கள் குறித்து யாராவது உங்கள்கிட்ட கேட்கறாங்களா? அப்படி கேட்கல. ஏன் நீங்க இவரே தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு யாராவது கேட்டாங்களா? இல்ல. ஆனா இப்ப நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுறப்ப பெரியார் மண் அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். திராவிட மாடல் அப்படின்னா பெரியார தழுவிதானே அந்த மாடலை பேசுறோம். நீ அவர் கேட்கிறாரு, நீங்க பெண்களை பத்தி என்ன பேசியிருக்காரு, தமிழை வந்து என்ன விமர்சிச்சிருக்காரு, திருக்குறளை என்ன விமர்சிச்சிருக்காரு, இவரு பேசுற ஒருத்தரை நீங்க எப்படி ஒரு ஐக்கானா, தமிழ்நாட்டு ஐக்கானா? அதுதான் கேள்வி. இப்போ சொல்றாரு இல்லையா, தமிழை இப்படி பேசிட்டாரு, இஸ்லாமியர்களை இப்படி பேசிட்டாரு, தலித் மக்கள் குறித்து இப்படி பேசிட்டாரு, அம்பேத்கர் குறித்து இப்படி பேசிட்டாரு அப்படின்னா, எந்த அம்பேத்கரிய மூவ்மெண்ட் பெரியார்ட்ட சண்டைக்கு போகுது? எந்த முஸ்லிம் மூவ்மெண்ட் பெரியார்ட்ட சண்டைக்கு போகுது? எந்த கம்யூனிச மூவ்மெண்ட் பெரியார்ட்ட சண்டைக்கு போகுது? எந்த தமிழ் அறிஞர்கள் பெரியார்ட்ட சண்டைக்கு போறாங்க சொல்லுங்க? வாழும் காலத்தில் நம்ம பாக்குறோம். நீங்க மனவை முஸ்தபா ஒரு அறிவியல் தமிழ் அறிஞர், 8 டிக்ஷனரி நான் வச்சிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். மருத்துவ கலைச்சொல் அகராதி, கணினி கலைச்சொல் அகராதின்னு லட்சக்கணக்கான கலை சொற்களை கண்டெடுத்து நமக்கு ஆவணமாக்கி தந்திருக்கிற ஒரு அறிஞர். அவர் வீட்டுக்கு போனா பெரியார் படம் இருந்துச்சு. என்னங்க இப்படி பெரியார் படம் வச்சிருக்கீங்க, என்ன இன்ஸ்பிரேஷன் கேட்டா அவர் சொல்றாரு, இந்த மொழியில் தொழில்நுட்பம் படிக்க முடியலையே, அறிவியல் படிக்க முடியலையே, மருத்துவம் படிக்க முடியலையேன்னு கவலைப்பட்டவர் அவர் தான். இதை வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு திரிறீங்களேன்னு விமர்சனம் பண்ணவர் அவர் தான். 3000 ஆண்டுகளுக்கு மூத்த, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழி செம்மொழி, இலக்கண இலக்கியம் மிக்க மொழின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பெரியார் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ஆய்வு பண்ண போன பிறகுதான் பெரியாரின் விமர்சனம் எனக்கு நியாயமா பட்டுச்சு. அதனுடைய தாக்கத்தினால நான் வந்து இந்த கலைச்சொல் உருவாக்க பணிக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு. அப்போ பெரியாருடைய விமர்சனம் என்ன விளைவை ஏற்படுத்தி இருக்கு பாருங்க. சங்கராச்சாரியார் சொன்னாரு பாருங்க, இந்த மொழி நீச மொழி அப்படின்னு சொன்னாரு பாருங்க, அதுதான் இழிவுபடுத்துவது. பெரியார் சொன்னது இழிவுபடுத்துவதல்ல, அது ஒரு விமர்சனம். என்ன, இந்த மொழியில வந்து வேற ஒண்ணுமே இல்லையா? இந்த மொழியை வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு திரியுறீங்களே, இந்த மொழியை வச்சுக்கிட்டு கவிதை, கட்டு, சிறுகதை, கதை, நாவல்னு போயிட்டு இருக்கீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான இங்கிலீஷை பாரு. அவர் எதோட ஒப்பிட்டாருன்னு பாருங்க. இவங்க எப்படி கொண்டு கோக்குறாங்க அவரை. அவருக்கு ஏன் தமிழ் மீது வெறுப்புன்னா அவர் கன்னடரு அப்படின்னு. அப்ப அவர் தமிழை தூற்றி விட்டு கன்னடத்தை தூக்கி பிடித்தால் அந்த விமர்சனம் சரி. தமிழை இழிவானதுன்னு சொல்லிட்டு கன்னடம் உயர்வானதுன்னு சொன்னா அப்ப அவருக்கு நோக்கம் இருக்குதுன்னு பொருளாயிடும். அவர் வந்து தமிழ் மீது வந்து உமிழ்ந்து விட்டு கன்னடத்தை தூக்கி தலையில் தூக்கி ஆடினால் அது விமர்சிக்கப்பட வேண்டியது. அவர் என்ன மொழியை சொன்னாரு? ஆங்கிலத்தை சொன்னாரு. தமிழ் மொழியை சொல்றப்ப தமிழர்களுக்கும் வரும்ல, அதான் தமிழர்கள் மீது பரிவு கொண்டு, தமிழர்கள் மீது இந்த தமிழர்களுடைய முன்னேற்றத்தில் ஆர்வம் கொண்டு விமர்சிக்கிறார். ஏன்னா அன்னைக்கு இங்க ஆங்கிலம் படித்து கொண்டிருந்தது யாரு? அதன் மூலம் வேலை வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருந்தது யாரு? பிரிட்டிஷ்காரன் வந்து மிகப்பெரிய பதவிகளை அனுபவிச்சுட்டு இருந்தது யாரு? இந்த ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை தமிழர்களா? இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களா? யார் இத என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா இந்த பதவிகளை, இந்த அதிகாரத்தை எல்லாம்? யாருக்கு வந்து கல்வி கைகூடியது?
யார் நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசிட்டு இருந்தா, யார் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்தா, நம் தலைமுறை வரைக்கும், பெரியார் தலைமுறைக்கெல்லாம் போக வேண்டாம், நம் தலைமுறை வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த எளிய மக்களுக்கு இந்த உயர்கல்வி படிக்கணும்னா ஆங்கிலம் மிக முக்கியமான கருவியா இருக்குது, உலக மொழியா இருக்குது, அதை படிங்கன்னு சொன்னாரு. அப்பதான் நீ ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும், அப்பதான் ஒரு உயர்வான இடத்துக்கு நீ போக முடியும்னு சொன்னாரு. அதுல என்ன தவறு இருக்க முடியும்? அதனால அதனுடைய விளைவு இன்னைக்கு பாக்குறோம்ல, இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு உலகம் முழுவதும் அறிவியல் துறையில தமிழர்கள் மேலோங்கி வந்திருக்காங்கல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்சி உண்டா? நீங்க தான் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இலக்கண இலக்கியம் எல்லாம் படித்த அறிஞர்கள் தோண்டிட்டாங்கல்ல. திருவள்ளுவர் தோண்டிட்டாரு, ஔவையார் இல்லையா, அவர் இல்லையா, இவர் இல்லையான்னு லிஸ்ட் போடுறாருல. எல்லாரும் இருந்தாங்கல்ல. அப்புறம் எதுக்கு தனித்தமிழ் இயக்கம்னு ஒன்று உருவாச்சு? இந்த கேள்வி வேணும்ல. இப்ப மறைமலை அடிகளை ஏன் கொண்டாடுறோம்? அவர் தனித்தமிழ் இயக்கம் நடத்தி பிறமொழி கலப்பில் இருந்து தமிழ் மொழியை மீட்டெடுத்த தலைவர், ஒரு அறிஞர் அப்படின்னு கொண்டாடுறோம். அப்படி ஒரு தேவை ஏங்க வந்துச்சு 100 வருஷத்துக்கு முன்னாடி? தமிழ் தான் வந்து ஏற்கனவே தூய்மையா தானே இருக்கு. பட் அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, மேம்படுத்துறதுக்கு ஒரு படையெடுப்பின் மூலம், இன்னொரு மொழி ஆதிக்கத்தின் மூலம் நம் மொழி சிதைந்து அழிந்து போய்விடக் கூடாது. அப்ப அதை பிரித்து காட்டணும்னு ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. அப்ப மொழி ரீதியாக ஒரு மூமெண்ட் தேவைப்படுது. ஏன்? ஆரிய படையெடுப்பின் தாக்கம், சமஸ்கிருதத்தின் ஆதிக்கம். அப்ப அதிலிருந்து இந்த மொழியை காப்பாற்றுவதற்கு ஒரு மூமெண்ட் தேவைப்பட்டதுல, அதற்குரிய நியாயம் தானே ஒரு சமுதாயத்துக்கு தேவைப்பட்டிருக்கும், அதற்குரிய நியாயம் தானே ஒரு மாநிலத்துக்கு தேவைப்பட்டிருக்கும், அதற்குரிய நியாயம் தானே ஒரு மண்ணுக்கு தேவைப்பட்டிருக்கும். அப்ப அந்த சமுதாயத்திற்கு, அந்த மாநிலத்திற்கு, அந்த மண்ணுக்கு அந்த பணியை ஆற்றியது யார்? பெரியார் தானே. அப்போ வந்து மறைமலை அடிகள் வந்து அவருடைய நாட்குறிப்புகளை ஆங்கிலத்தில் எழுதினாரு. சமஸ்கிருதத்துல மிகப்பெரிய பாண்டித்யம் பெற்றவர் அவரு. அது சமஸ்கிருதம் எப்படி கத்துக்கிட்டாருங்கிறது கூட பெரிய வரலாறா இருக்கு. ஏன்னா நான் நாகப்பட்டினம் தொகுதி எம்எல்ஏ. மறைமலை அடிகளுக்கு பல நினைவு சின்னங்கள் எழுப்புவதற்கும் பல விஷயங்களுக்காக சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல்கள் எழுப்பிட்டு இருக்கேன். அவரை பற்றிய நூல்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. எல்லா நூல் வெளியீட்டு விழாக்கு என்ன அழைக்கிறாங்க, போறேன், அந்த நூல்களை படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதுல இருந்து தெரியுது. அப்போ நீங்க ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒரு தேவை இருந்தது அந்த காலத்துல. பெரியார் மூமெண்ட்டுக்கான தேவை அதுல இருந்து தான் வருது. அவர் காங்கிரஸ் இயக்கத்துல பயணப்பட்டார். எதுக்கு வெளியே வந்தார்? என்ன நோக்கம்? காங்கிரஸ்ல யாராவது அவருக்கு வந்து உங்களுக்கு பொறுப்புலாம் தரமாட்டோம், பதவியெல்லாம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி தனக்கு பதவி கிடைக்காத ஆத்திரத்தில், கோபத்தில் கட்சியை விட்டு வெளியேறினவரா அவரு? இல்ல. ஒரு விமர்சனத்தை ஒருத்தர் மேல வைக்கிறதுக்கு ஒரு அடிப்படை நியாயம் வேணும்ல. பெரியார் முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான், மாற்று கருத்தே கிடையாது. முரண்பாடு எதற்குங்கிறதான கேள்வி. அவர் வந்து காங்கிரஸை விட்டு வெளியேறினார், காங்கிரஸை விமர்சித்தார், காங்கிரஸை ஆதரித்தார். ரெண்டும் அவர் காலத்துல நடந்திருக்கு. இல்ல, இந்த இடத்துலதான் அவங்க அதுதாங்க. அது காங்கிரஸை விமர்சித்ததனுடைய நோக்கம் என்ன, காங்கிரஸை ஆதரித்ததனுடைய நோக்கம் என்ன என்றுதான் பின்னால் வரக்கூடிய நாம பார்க்கணுமே தவிர, அவர் ஏன் ஆதரிச்சாரு, அவற்றை வந்து தொடர்ச்சி இல்லையே, அவற்றை வந்து ஒரு கொள்கையில உறுதி இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல, காங்கிரஸ் ஆதரிச்சதுக்கும் காங்கிரஸ் எதிர்த்ததுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் நோக்கம் இருக்கு. திமுக எதிர்த்ததுக்கு நோக்கம் இருக்குன்னு தான் அர்த்தம். அதுதாங்க, எல்லாத்தையும் எதிர்த்ததுக்கும் நோக்கம் இருக்கு. திமுக ராஜாஜியோட சேர்ந்து அரசியல் களத்துக்கு, தேர்தல் களத்துக்கு வர்றாங்க. ராஜாஜியினுடைய உற்ற நண்பர் பெரியார். தனி மனித நட்பிலோ தனி மனித உறவிலோ மிக மிக கண்ணியத்தை கடைபிடித்தவர், நாகரிகத்தை கடைபிடித்தவர். ஆனால் அதனுடைய எல்லை அவருக்கு தெரிந்தது. ராஜாஜியுடைய கருத்துல உடன்பட மாட்டார். ராஜாஜியோடு உடன்பட்டார், அவருடைய கருத்தில் கடைசி வரை உடன்படல. ராஜாஜியோடு யாராவது கருத்தில் உடன்பட்டாலோ, ராஜாஜியோடு யாராவது அரசியல் ரீதியான உறவு வைத்தாலோ, எந்த எல்லைக்கும் போய் அவங்களை எக்ஸ்ட்ரீமா இறங்கி அடிச்சிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் முஸ்லீம்கள் குறித்த விமர்சனம். ஏன்னா முஸ்லீம் லீக் ராஜாஜி கூட்டு, திமுக மீதான ஒரு விமர்சனம், திமுக ராஜாஜி கூட்டு. அப்போ அந்த இடத்துல அவர் வந்து அந்த இடத்துல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு? அங்க காமராசரை ஆதரிப்பதுங்கிற ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அப்ப அவருடைய பயணத்துல சமரசமே இல்லையே. இல்ல, இன்னொரு கேள்வி அதுதான். பெரியாரோட எல்லா கொள்கைகளையும், அவருடைய பேச்சுகள், பெண்கள் குறித்த பேச்சு, இஸ்லாமிய குறித்த பேச்சு எல்லாத்தையும் சானவாசி ஏற்கிறாரா? இது வந்து சானவாசி ஏற்கிறாரா, ஏற்கலையா, ஏற்கலையாங்க கூட பிரச்சனை கிடையாது. ஒரு தலைவரை வந்து நாம விமர்சிப்பதற்கு முன்னால், அவரை இழிவு செய்வதற்கு முன்னால், அவர் மீது அவதூறு செய்வதற்கு முன்னால் நம்ம கிட்ட குறைந்தபட்ச நியாயங்கள் வேணும்ங்கிறேன். எல்லா தலைவர்களுடைய கருத்தை எல்லாரும் ஏற்றுமா? அதான் நான் சொல்றேன். அப்ப திருவள்ளுவர் மீதான பெரியாருடைய விமர்சனம் சரிதான் நீங்க ஏற்கிறீங்களா? இல்ல. ஏன் ஏற்கல? பெரியார் ஏன் அதை விமர்சிக்கிறாருன்னு தெரியுதா? ஏன்னா அவரால் வந்து அதுல சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களோட உடன்பட முடியல. அதுல சமத்துவத்தை தாங்கி வெளிப்படக்கூடிய கருத்துக்கள்,
மனித இணக்கத்தை தாங்கி வெளிப்படக்கூடிய கருத்துக்களை அவர் ஏற்றுக்கொள்றார். அதுல முரண்பாடான கருத்துக்கள் இருந்ததுன்னா அதையும் கேள்வி எழுப்பி இருக்கிறார். இலக்கியங்களை கேள்வி எழுப்பி இருக்கிறார். சிலப்பதிகாரத்தை கேள்வி எழுப்பி இருக்கிறார். அதுதானே ஒரு ஒரு ஆய்வாளர், ஒரு அறிஞர், சமூக சீர்திருத்தவாதி செய்ய வேண்டிய வேலை. ஐயோ இதை தொட்டா நமக்கு பிரச்சனை ஆயிரும், இதை பேசக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது எதையாவது தொடாம பேசாம அவர் இருந்திருக்காரா, அல்லது பேசினதை மறைச்சு வச்சிருந்திருக்காரா? இப்ப நேத்துல இருந்து அதிகமா பேசப்படுறது இதுதான். அந்நியரான பார்ப்பனர் முஸ்லிம்களுக்கு இங்க என்ன உரிமை அப்படின்றது பெரியாரோட விடுதலை இதுல வந்திருக்கு. இந்த ஒரு ஆதாரத்தை காட்டிதான் எல்லாரும் பேசுறாங்க. அதாவதுங்க சொல்லிட்டார்ல, இஸ்லாமியர் குறித்து பெரியார் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு இவங்க ஒரு ஆதாரத்தை போடுறாங்க. இன்னொரு பெரியார் பார்ப்பனர்கள் கீழே நம்மளுக்கு கீழானவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்றது 4 பேரும் எதிரிகள் அப்படின்றாரு. ஒவ்வொரு மனிதர் ஒரு நீண்ட நெடும் பொது வாழ்வுக்கு சொந்தக்காரர். அவர் 95 வயது வரைக்கும் வாழ்ந்தவர். ஒரு 75 ஆண்டுகளுக்கு மேலான பொது வாழ்வுக்கு சொந்தக்காரர். பல்வேறு காலகட்டங்களில் அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார். அது அந்த காலச்சூழலோடு பொருத்தித்தான் அந்த நிலைப்பாட்டை பார்க்கணும். துண்டா நீங்க வரலாற்றுல ஒரு பகுதியை மட்டும் வெட்டி தனியா எடுத்தா அது சீமானுக்கு எடுக்கலாம்ல. சீமானுக்கு எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். நான் முந்தா நாள் பேசினதுக்கும் நேத்து பேசினதுக்குமே சீமான் வேறுபாட்டை சொல்றேன். 24 மணி நேரத்துல சீமான் எப்படி முரண்பட்டு போய் பேசுறாருன்னு சொல்றேன். நாளைக்கே பெரியார் அவர் ஆதரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லன்னு உங்களால மறுக்க முடியுமா? இல்ல அவர் இப்ப பேசுறத பார்த்தா கடுமையா எதிர்பார்ப்பு. அப்படியே முந்தா நாள் பேசுனதை பார்த்தா இப்படி செய்வாருன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? முந்தா நாள் பிஹைண்ட் வுட்ஸ்ல எங்களுடைய வழிகாட்டியாக நாங்கள் ஏற்கிறோம், தலைவராக தான் ஏற்கல, அம்பேத்கரை ஏற்கிறது போல பெரியாரை ஏற்கிறோம்னு சொன்னவர் நேத்து இப்படி பேசுவாருன்னு நீங்க எதிர்பார்க்கல. அப்ப நாளைக்கு பெரியார் அவர் ஆதரிப்பாரா? வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ வரலாற்றுல அந்தந்த காலகட்டத்தில் அவர்கள் வெளிப்படுவதற்கான சூழல் அதை பொருத்தி தான் அதை பார்க்கணும். அப்ப இன்னைக்கு சீமான் வெளிப்படுறதுக்கு என்ன காரணம்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல். அவர் ரஜினியை பார்த்துட்டு இருந்தாரு. ஏற்கனவே துக்ளக் மேடையில ரஜினி பெரியாரை பத்தி இப்படித்தான் போற போக்கில் ஒரு அவதூறு அள்ளி வீசினாரு. அன்னைக்கு இதை விட மிகப்பெரிய சர்ச்சையானது, பூகம்பமானது, தமிழ்நாட்டுல பெரிய விவாதம் வந்துச்சு. அதுல நான் திரும்ப பெற மாட்டேன்னு ரஜினி சொன்னாரு. அதே டோன்ல இன்னைக்கு சீமான் சொல்றாரு, அதுல நான் திரும்ப பெற மாட்டேன். பெரியாரையும் திராவிடத்தையும் எதிர்த்தாலே உடனே நம்ம சங்கி லிஸ்ட் அப்படின்னு வைக்கிறது எந்த வகையில் நியாயம்? சரி, இப்ப அவர் சீமான் இப்படி பேசுனதுக்கு ஆதரவா ஒரு கம்யூனிஸ்டுக்காரங்க பேசுறாங்க. அவங்க எப்படி பேசுவாங்க? அப்புறம் யார் பேசுறாங்க? ஒரு இஸ்லாமிய அமைப்பு பேசுது, ஒரு திராவிட இயக்க தலைவர் பேசுறாங்க. யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. பேசுறதுலாம் யாரு? சுமன் சி ராமன், ரங்கராஜ் பாண்டே, பிரபாகரன், இவர் அண்ணாமலை, ராம சீனிவாசன், மேல்மட்டம் இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எத்தனை வலதுசாரிகள் உண்டோ அத்தனை பேரும் வண்டி கட்டி வரிசையா நின்று சீமானுக்காக பேசுறாங்களே. அப்ப அதுல இருந்து என்ன வெளிப்படுது? சீமான் கேட்கல, அவங்களா வாலண்டியர், அவங்க பெரியார் எதிர்நிலைப்பாட்டுல இருக்காங்க. அந்த நிலைப்பாட்டை தான் இவர் எடுக்கிறாருங்கிற. ரெண்டும் ஒரு தட்டுக்கு ஒரு இடத்துக்கு வந்துருச்சு இல்ல, ஒரு புள்ளியில சந்திக்குது இல்ல. விசிகாவுடைய கருத்துக்கள் எதையாவது ஒரு புள்ளியில அவங்களோட சந்திக்க முடியுதா? திமுகவுடைய கருத்துக்கள் ஏதாவது ஒரு புள்ளியில அவங்களோட சந்திக்குதா? கம்யூனிஸ்டுகள் கருத்துக்கள் ஏதாவது ஒரு புள்ளியில சந்திக்குதா? முற்று முழுதாக முரண்பட்டு நிக்கிறோம் எல்லா விஷயத்திலையும். அரசியல் ரீதியாகவும் சரி, கருத்தியல் ரீதியாகவும் சரி. ஆனால் கருத்தியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இன்னைக்கு 2 பேரும் ஒரே நிலைப்பாட்டுல இவருடைய ஸ்போக் பர்சன்ஸ் யாருன்னு பார்த்தா பூரா வலதுசாரிகளா இருக்காங்க இன்னைக்கு. அப்ப இதுதான் நம்மளுடைய கேள்வி. அப்ப பெரியார் எந்த காலத்துல எதுக்கு விமர்சித்தார்? ராஜாஜி ஆதரவு நிலைப்பாட்டை காயிதே மில்லத் எடுக்கும் போது, முஸ்லீம் லீக் எடுக்கும் போது, என்னடா இவங்கெல்லாம் நம்முடைய தோழமை சக்தி நினைச்சோம், இவங்கெல்லாம் நம்ம கூட இருப்பாங்கன்னு பார்த்தோம், நம்ம பேசுற இந்த ஆதிக்க எதிர்ப்பு கருத்தியலுக்கு வலு சேர்ப்பாங்கன்னு பார்த்தோம், இவங்க போய் அதே சக்திகளோட போய் கை கோர்த்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல அவர் வெளிப்படுறாரு, கோபத்தை வெளிப்படுத்துறாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் எப்பவுமே அவருக்கு சீமான் அவர் கட்சி தோழர்கள் குறித்து என்னென்ன கருத்துக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம அதை பேசுறோமா தனிப்பட்ட இதுதானே. அதுதாங்க, ஒவ்வொருத்தருடைய லாங்குவேஜ் இருக்கு. மேடையில எப்படி பேசுறாரு? இல்ல, ஆனா மேடையில எப்படி பேசுறாரு? அவரையே அவர் எப்படி பேசுகிறார்? அவர் எப்படி பேசுகிறாரு? நான் ஒரு அந்த பைய இந்த பைய எல்லாம் பேசுறாருல, அவருடைய லாங்குவேஜ் இது. ஏன்னா நாங்க அவரோட இன்னைக்கு பழகக்கூடிய, அவரோட பயணிக்கக்கூடிய தம்பிகள் தான் அவருக்கு புதுசை தவிர நாங்கெல்லாம் அவருக்கு புதுசு கிடையாது. நாங்கெல்லாம் ஒரு 1/4 நூற்றாண்டு அவரோட நட்புலையும் நெருங்கிய தொடர்புலையும் இருந்து அவரோடையே பயணித்து வந்தவர்கள் தான். அதனால எங்களுக்கு அவருடைய லாங்குவேஜ் தெரியும். அதுக்காக நான் சொல்றேன், அது எங்களுக்கு கோபம் வராது. சீமான் இப்ப நான் போன் பண்ணா கூட என்னடா அப்படின்னு தான் பேச ஆரம்பிப்பார். என்னடா தம்பி அப்படின்னு கேட்பாரு. என்னடாங்கிறாருன்னு நான் கோபப்பட முடியுமா? அது கோபமே வராது. ஏன்னா அவருடைய லாங்குவேஜ், அவர் அப்படிதான் பேசுவார், அவர் அப்படிதான் நம்மள்ட்ட பழகி இருக்கிறார். அப்போ அதை புரிஞ்சுக்கிறோம்ல. அதுதான் பெரியாருக்கு ஒரு லாங்குவேஜ் உண்டு.
அவர் வந்து இந்த ஜோடனை மிக்க வார்த்தைகளை போட்டு ரொம்ப வந்து அழகு தமிழில் விமர்சிக்கக்கூடியவரோ பேசக்கூடியவரோ அல்ல, கொச்சையான தமிழில் பேசக்கூடியவர் தான். தனக்கு தோன்றுவதை தோன்றுகிற அந்த லாங்குவேஜில் சொல்லிடுவார். அவ்வளவுதான் பெரியார். அவருக்கு வந்து சொல்லக்கூடிய கருத்து முக்கியமானதை தவிர அது எந்த வடிவத்துல சொல்றோம் அப்படிங்கறதுலாம் முக்கியம் கிடையாது அவருக்கு. எனக்கு புரியுது நீங்க சொல்றது, சொல்லக்கூடிய பொருள் முக்கியம். அதனால அது வந்து துண்டு துண்டா வெட்டி எடுத்து நம்ம பேசக்கூடாதுங்க. தமிழை இகழ்ந்தவனை தாய் தடுத்தாலும் விடைன்னு சொல்லிட்டாரு புரட்சி பாவலர். யார சொன்னாரு? பெரியார சொல்றேன்னு சொன்னாரா? புரட்சி பாவலர் பாரதிதாசன் படத்தை பெரியார் திறந்து வைத்திருக்கிறார். படம் இருக்கு, ஆதாரம் இருக்கு. பெரியார் குறித்து தொண்டு செய்து பழுத்த பழம் தூயத்தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்த எழும் அப்படின்னு புரட்சி பாவலர் போற்றி பாடி இருக்கிறார். பெருஞ்சித்திரனார்ல இருந்து ஒவ்வொரு தமிழறிஞர்களும் பரமசிவம் ஆய்வாளர் வரைக்கும் இன்னைக்கு பாருங்க கருத்துக்கள் பரவிக்கிட்டு இருக்கு. மனைவி முஸ்தபா தமிழறிஞர், அறிவியல் தமிழறிஞர் சொன்னதை நான் சொன்னேன். தமிழ்நாட்டு படைன்னு தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் போய் ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களை பற்றியும் நீண்ட ஆய்வுரை ஆற்றிய கவி பேரரசு வைரமுத்து பெரியார் குறித்து ஆற்றிய தமிழாற்றுப்படை உரை எடுத்து படிங்க. எந்த தமிழறிஞர் பெரியாரை கொண்டாடாம இருந்திருக்காங்க? தமிழை இகழ்ந்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் அப்படின்னா இந்த தமிழறிஞர்கள்லாம் எப்படி பெரியாரிஸ்டா இருக்காங்க? இதுக்கு ஒரு விடை வேணும்ல. இவங்க எல்லாம் வந்து என்ன பெரியாரை ஆதரிப்பதற்கு, இப்ப கலைஞரை ஆதரிப்பதற்கு கலைஞர் முதலமைச்சர், அதனால புலவர்கள்லாம் பாட்டு பாடி அவரை கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு நீங்க அதை வந்து சிறுமைப்படுத்தலாம். பெரியாரை தமிழறிஞர்கள் கொண்டாடணும்னு என்ன தேவை இருக்கு இவங்களுக்கு? அவர் வந்து தேர்தல் அரசியல்ல பயணித்தவரா? அவர் வந்து முதலமைச்சரா இருந்தவரா? மேடை ஏறி புலவர்கள் பாடுவதை ரசித்தவரா? தன்னை புகழுமாறு கவியரங்கம் நடத்தி 2 கவிஞர் அந்த பக்கம் 2 கவிஞர் இந்த பக்கம் என்னை புகழுங்கன்னு என்னைக்காவது பெரியார் வெளிப்பட்டிருக்காரா? அப்படிப்பட்ட மேடையில ஏறி இருக்காரா? உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் கவிஞர்களை திட்டினவர். இந்த புலவர்களை கண்டா எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னவர், பிடிக்காதுன்னு சொல்லி திட்டினவர். அவரை இந்த தமிழறிஞர்கள் முரண்பட்டு எங்கேயுமே பார்க்க முடியலையே. எப்படி? மறைமொழியடிகள் உட்பட அந்த வாழும் காலத்தில் சில முரண்பாடுகள் இருந்தது. ஆனால் 2 பேருக்குமான அரசியல் உறவு, பொதுவாழ்வு உறவு இருந்திருக்கிறது. திருவிக்கா இறந்து போன போது எனக்காக அழுவதற்கு, நான் செத்தால் அழுவதற்கு பெரியார் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மறைந்து போனார். அவர் மறைந்து போன பிறகு அந்த இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய இடத்துல தன்னுடைய தோழர்களோட போய் பெரியார் வந்து நான் ஜெயரம்பா இறுதி சடங்குன்னு சொல்லி போன போது ஆசா ஞான சம்பந்தனார் வந்து இல்ல, அவருக்கு திருமறை பாடல்கள் ஓதி முறைப்படி சைவ முறைப்படி நாங்க அதை செய்யணும்னு சொன்னோம்னா தாராளமா செய்யுங்கன்னு சொல்லி அது ஓதும் போது அங்கே நின்று அதற்கு மரியாதை கொடுத்தவர் பெரியார்னு வரலாறை பார்க்கிறோம். அப்ப திருவிக்காவோடு அவருக்கு இருந்த உறவு, குன்றக்குடி பொன்னம்பல அடிகளாரோடு அவருக்கு இருந்த உறவு, டிகேசி ரசிகமணியோடு அவருக்கு இருந்த உறவு, எத்தனையோ பேர் அவரோட உறவு. இதெல்லாம் வந்து வரலாற்றுல இதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கணும் நம்ம. நீங்க ஒவ்வொரு காலத்திலும் ஒரு தலைவர் ஒருவரோட உடன்படுவார், ஒருவரோட முரண்படுவார். அதை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு முடிவுக்கு எப்படி வர முடியும்? அப்போ இஸ்லாம் குறித்து, முஸ்லீம் குறித்து அவர் நீண்ட நெடும்பயணம் அவர் செய்திருக்கிறார். இந்த தர்காலாம் இருக்குல்ல, அது குறித்து அவர் வந்து கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறார். இந்த புர்கா போடுறது சம்பந்தமா கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறார். ஹஜ்ஜுக்கு போறது சம்பந்தமா கூட விமர்சனம் வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட எடுத்து சொல்லப்பட்டிருக்கு, இல்லை அங்க எல்லாரும் வருவாங்க, எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் வருவாங்க, எல்லா நாட்டை சார்ந்தவர்களும் வருவாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல நின்று இறை வழிபாடு செய்வாங்கன்னு சொன்னா அப்படியா அப்படின்னு கேட்டு வியப்படைஞ்சிருக்கிறார். மீலாது மேடைகள்ல போய் நபிகள் நாயகம் பிறந்த தின விழா மேடையில போய் ஊரா பேசியிருக்கிறாரு. இன இழிவு நீங்க இஸ்லாமிய அருமருந்துன்னு பேசியிருக்கிறாரு. அம்பேத்கர் வந்து பௌத்தத்தை தழுவும் போது இந்த மதமாற்றத்தை நான் ஆதரிக்கிறேன், ஆனா நீங்க வந்து இஸ்லாத்துக்கு போங்க, இன்னும் 1,00,000 பேரை சேர்த்துட்டு போங்கன்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறார். இதெல்லாம் வரலாறு முழுக்க பார்க்க முடிகிறது. அப்போ 62ல மட்டும் இப்படி பேசிட்டாரு அப்படின்னா அந்த சூழல் என்ன, அரசியல் சூழல் என்ன, ஏன் அப்படி கோபப்பட்டார் அப்படிங்கிறது முஸ்லிம்களுக்கு தெரிகிறது. அதனாலதான் முஸ்லிம்கள் யாருக்கும் பெரியார் மாதிரி எந்த கோபமும் இல்லை. முஸ்லிம் தலைவர்களுக்கு தெரிகிறது, முஸ்லிம் அறிஞர்களுக்கு தெரிகிறது, முஸ்லிம் ஆய்வாளர்களுக்கு தெரிகிறது, எல்லாருக்கும் தெரிகிறது. அதனாலதான் பெரியார் மேல யாரும் கோபம் படல, எந்த விதமான ஒரு ஆத்திரமும் படல. அவர் நேற்று பேசுறப்ப அதாவது 73 டிசம்பர் 24 பெரியார் மறைந்து போறார். 72 ஏப்ரல் 5ஆம் நாள் காயிதே மில்லத் மறைந்து போறார். காயிதே மில்லத் மறைந்து அவருடைய உடல் வந்து புதுக்கல்லூரி மைதானத்துல வைக்கப்பட்டிருக்கு. நாகூர் அனிபா தான் வந்து இதை சொல்றாரு. நான் அந்த பதிவு பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் வரலாறு. போற போக்கில் இந்த அடிச்சு விட்டுட்டுலாம் போக முடியாது.
நாவரடிப்பா சொல்றாரு, காகிதம் இல்லத்து உடல் கிடத்தப்பட்டிருக்கு, அதுக்கு மரியாதை செலுத்த பெரியார் வந்தார், ஐயா வந்தாரு, நான் தான் போய் வரவேற்றேன். வாசல்ல போய் வண்டியில இருந்து இறங்கினாரு, அவருக்கு யாருன்னு கூட தெரியல. ஏன்னா பெரியாரோட இறுதி காலம் அது, 94 வயசு. அப்ப நான் போய் ஐயா நான் அனிபா அப்படின்னு சொன்னோன்னா, வாங்க தம்பி வாங்க தம்பின்னு தழுவிக்கிட்டாரு. ஒரு பக்கம் ஐயா வீரமணி, இன்னொரு பக்கம் நானு, 2 பேரும் எங்க தோள்ல தாங்கிக்கிட்டு பெரியார கூட்டு வர்றோம். வரும்போதே அழுதுட்டு வர்றாரு பெரியாரு. ஐயோ தம்பி போயிட்டீங்களா, தம்பி போயிட்டீங்களா, இனி இந்த சமுதாயத்தை யாரு காப்பாத்துவா, உங்களை மாதிரி ஒரு தலைவர் இந்த மக்களுக்கு கிடைக்க மாட்டார அப்படின்னு சொல்லி பெரியார் வெளிப்பட்டார்னு யார் சொல்றா? நாவூரணிவா சொல்றார், கண்ணால் பார்த்தவர். அப்ப இந்த சமுதாயத்தை யார் இனி காப்பாத்துவா, இந்த சமுதாயத்துக்கு உங்களை மாதிரி ஒரு லீடர் கிடைக்க மாட்டாருன்னு எப்ப சொல்றாரு பெரியார்? தான் இறப்பதற்கு ஓராண்டுக்கு முன்னால் இறந்து போன காகிதம் இல்லத்தினுடைய இறுதி சடங்குல கண்ணீர் வடிக்கிறார். அப்போ பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்லிட்டாரு, பார்ப்பனர்களும் முஸ்லிம்களும் ஒண்ணுன்னு சொல்லிட்டாருன்னா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற வேதனையே அவருக்கு வரப்போகுது. அதுதானே கடைசி, அதுதானே கடைசி பெரியாருடைய இறுதி காலம் அது. அப்ப இறுதி காலத்துல அந்த மக்களை பத்தி அவரு கவலையில பட்டிருக்காரு. காகிதம் இல்லத்தை தான் விமர்சிக்கிறாரு 62ல அவர் எடுத்த அரசியல் நிலைப்பாட்டை. அதே காகிதம் இல்லத்தினுடைய இறுதி காலத்தில் காட்சியை தான் நான் சொல்றேன், நான் சொல்லல இத. அங்கே கண்ணால் கண்ட பார்த்த இசைமுரசு அனீஃபாவுடைய வீடியோ பதிவு நான் எடுத்து வச்சிருக்கிறேன், என்கிட்ட இருக்கு. அப்போ மக்கள் அதை தான் பாக்குறாங்க. அப்போ அவர் ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார்? இந்த மக்கள் வகுப்புவாரி இடஒதுக்கீடு பெறணும் அப்படின்னு சொல்லி பேசினவர் தானே அவரு. அவருடைய வகுப்புவாரி இடஒதுக்கீட்டுக்குள்ள முஸ்லீம்களும் தானே வருவாங்க. அவர் வைத்த சமூக நீதி போராட்டத்தினுடைய பயனை முஸ்லீம்களும் தான் அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருப்பது போல ஒரு பாதுகாப்பான அரசியல் சூழல், ஒரு பாதுகாப்பான சமூக சூழல் இந்தியாவில் வேற எங்கேயாவது இஸ்லாமிய சமூகத்துக்கு இருக்குதா? இதை விட எண்ணிக்கையில வலிமையான மக்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்கல்ல, இதை விட எண்ணிக்கையில கூடின மக்கள் மற்ற மாநிலங்கள்ல இருக்காங்கல்ல, அங்கெல்லாம் என்ன நிலைமை? இங்க அப்படி ஒரு நிலைமை இருக்கா? அப்போ புறச்சூழலை இந்த மக்களுக்கு ஆதரவாக கட்டமைத்த ஒரு தலைவர், அதுபோல இந்த அவருடைய இயக்கத்தை இந்த மக்களுக்காக எப்போதும் ஆதரவாக இருக்கும்படி செய்துவிட்டு போன ஒரு தலைவர், அவரும் இந்த மக்களுக்கு எப்போதும் ஆதரவாக இசைவாக பேசியிருக்கிறார். இது வேற மார்க்கம் இல்லடா, இது இன இழிவு நீங்க மருந்துடா அப்படின்னு பேசியிருக்கிறார். அப்ப இது ஒரு நீண்ட பயணத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது நடுவுல ஒரு விஷயத்துக்கு கூட அவர் பக்கம் உள்ள நியாயத்தை பாருங்க. எந்த சூழலிலும் அந்த மக்களை கைவிட்டுறாதீங்க, எந்த சூழலிலும் பார்ப்பனர்களுக்கு துணையா போயிடாதீங்க, அதுதான் அவருடைய நோக்கம். ராஜாஜிக்கு துணையாக போவது என்பது அரசியல் ரீதியில் அது எவ்வளவு மோசமான ஒரு செயல்னா அவர் பார்வையிலிருந்து அவர் கோவப்படுறாரு. இதுக்காக உங்களை எல்லாம் ஒரு நேச சக்தியா நான் பார்த்தேன், கடைசியில போய் ராஜாஜிட்ட போய் நிக்கிறீங்களே, அவர் கருத்தை வலுப்படுத்துறீங்களே என்கிற ஆதங்கம். அப்புறம் இன்னொரு முரண்பாடு உண்டு. அவர் விடுதலை பெற்ற நாளை துக்க நாள்னு அறிவிக்கிறார். ஏன்னா இந்த அதிகாரம் யாருக்கு கைமாறுது அப்படின்னு பாக்குறாரு. வெள்ளையர்களை விரட்டியாச்சு, இது யாருக்கு போகுது இந்த அதிகாரம்? இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ட்ட போதா, இங்க இருக்கக்கூடிய தலித்துகள்கிட்ட போதா, இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட போதா, யாருக்கா போகுது? இது யார் கையில போகுது? யார் கையில போயிருக்கு சொல்லுங்க? நாடாளுமன்றத்துல இன்னைக்கு பெரியார் மறைந்த 50 ஆண்டுகள் கடந்த பிறகு நாடாளுமன்றத்துல எழுத்துப்பூர்வமா என்ன அறிக்கை கொடுக்குறாங்க? 90 விழுக்காட்டுக்கு மேல அனைத்து உச்ச பொறுப்புகள்லையும் முற்பட்ட சமூகத்தினர் தான் இருக்கிறாங்கன்னு இன்னைக்கும் 75 ஆண்டுகள் கடந்த பிறகு நிலைமை மாறல. உயர் பதவிகள்ல இடஒதுக்கீடு கிடையாது, சும்மா சாதாரண பொறுப்புகள்ல தான் இடஒதுக்கீடை கொண்டு வந்திருக்கோம். அந்த இடஒதுக்கீட்டை காலி பண்ற அளவுக்கு தனியார் மயமாயி போச்சு, இடபிள்யூஎஸ் வந்துருச்சு. இவ்வளவு அரசியல் சூழ்ச்சிகளை பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில அதிகாரம் இன்னும் யார்கிட்ட தான் இருக்கு? இந்த பெரியார் சொன்னது வடிவத்துல யாருக்கும் கிடைக்கல. அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது அவர் அன்னைக்கு அதை தான் சொன்னார், அதிகாரம் நம்ம கிட்ட வரலையா, நீங்க போய் இதை பட்டாசு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, இனிப்பு கொடுத்து கொண்டாடிட்டு இருக்கீங்க, அதனாலதான் நான் கருப்பு நாள்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னார். இதுக்கு அவன் இருந்தாலாவது 4 ஸ்கூலை கட்டுவான், எல்லாரையும் படிக்க விடுவான், இவன் எவனையும் படிக்க விட மாட்டானடா அப்படின்னு சொல்றார். புரியுதா? அது வெள்ளைக்காரன் மீதான நேசமும் அல்ல, இங்கே இருக்கக்கூடிய மற்ற மக்கள், அதாவது நம்ம இதை கொண்டாடக்கூடியவர்கள் மீதான வெறுப்பும் அல்ல. ஏன் சொல்றாருன்னா அவருடைய பார்வையில் அது நியாயமா அதை பாக்குறாரு. அவர் என்னன்னா இது யாருக்கு கைமாறுதுன்னு பாக்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம பாக்குறோம்ல, வரலாறு அது பொய்யாக்க இல்லையே, பெரியாருடைய அந்த முடிவு பொய்யானதுன்னு வரலாறு சொல்லலையே, இன்னைக்கு பாக்குறோம்ல, அது நியாயமா தானே இருக்கு. இல்ல இப்ப இந்த மாதிரியான விமர்சனங்கள்ல சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறதுக்கான அவசியம் என்ன?
இல்ல சீமானுக்கு சொந்த நோக்கம் இருக்கலாம், அவருக்கு பொது நோக்கம் இருந்து அவர் இப்படி செய்ய மாட்டார். பொது நோக்கம் இருக்கக்கூடியவர் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பெரியாரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு, எதுக்கு ஏற்றுக்கொள்றேன்னு கேட்டா அவருடைய சமூக நீதி, பெண்ணிய போராட்டம், அவருடைய இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நான் வந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு இதுக்கெல்லாம் வழிகாட்டி ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறுநாளே இவர் தான் வந்து பேசினாரா? எவ்வளவு மோசமா பெண்களை பத்தி பேசியிருக்காரு. இவர் தான் பெண்ணிய போராளியா, இவர் வியாபாரி, அப்படி இப்படின்னு பேசினா இது என்னங்க? அது வந்து அது சொந்த நோக்கம் இல்லாம வேற என்ன நோக்கம்? அது திமுக வந்து பெரியாரை தூக்கி கொண்டாடுறாங்க, அதனால நான் வந்து அந்த தலைவரை போட்டு உடப்பேன். திராவிட மாடல வேற இருப்போம், பெரியாரி வேற இருப்போம். அதுதாங்க, நீங்க ஒரு கட்சி எதிர்க்கிறத பத்தி இங்க யாரும் பேச மாட்டாங்க. இப்போ வந்து திமுகவை வந்து அவர் விமர்சித்து இன்னைக்கு பேசியிருந்தா இப்படி எல்லா தலைவர்களும் வந்து கண்டிச்சு அறிக்கை கொடுக்க போறாங்களா? அது ஒரு கட்சி, இவர் ஒரு கட்சி, அந்த கட்சி ஆட்சியில இருந்து வீழ்த்தணும், தன் கட்சி ஆட்சியில வரணும்னு நினைக்கிறாரு, அவர் வந்து விமர்சிக்கிறாருன்னு கடந்து போயிடுவாங்க. அங்கேயும் கலைஞரை பற்றியோ மற்ற தலைவர்களை பற்றியோ இழிவுபடுத்தினால், அவதூறு செய்தால் கேட்பான், அவ்வளவுதான், எல்லாரும் கேட்பாங்க. அதுபோல பெரியார் குறித்து இன்னைக்கு அவர் இழிவு செய்கிறார், அவதூறு செய்கிறார், லாஜிக்கா ஒரு பாயிண்ட் வைக்காம ஏற்கனவே அறத பழசான பேசப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்களை தூக்கிட்டு வர்றாரு. அவர் அங்க முஸ்லீமை இழிவுபடுத்திட்டாரு, அவர் அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டாரு, அவர் தமிழை இழிவுபடுத்திட்டாரு, இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாததா? இழிவு செய்யவில்லை. இழிவு செய்வது என்பது சங்கராச்சாரி செய்ததுதான் தமிழை இழிவு செய்தது. பாரதிதாசனுடைய வரிகள் சங்கராச்சாரிக்கு தான் பொருந்தும். தமிழை இகழ்ந்தவனை தாய் தடுத்தாலும் விடைங்கிற பாரதிதாசனுடைய வரிகள், புரட்சி பாவலரின் வரிகள் சங்கராச்சாரியருக்கு சொல்லப்பட்டது. அதை எடுத்துட்டு சங்கராச்சாரியாரையும் அந்த சக்திகளையும், தமிழை எப்போதும் இகழக்கூடிய சக்திகளையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அரசியல் இயக்கமான நாம் தமிழர் பெரியாரை போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கு. ஈழத்தமிழர்களுக்கு என்னைக்காவது பெரியார் இயக்கம் முரண்பாடா இருந்திருக்கா? ஒரு சங்கராச்சாரி ஆதரவாளராவது வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா நின்று இருக்காங்களா எந்த காலத்திலேயாவது? இன்னைக்கு வந்து சங்கராச்சாரி விஷயத்துல வழக்குக்கு போனது யாரு? சுப்பிரமணிய சுவாமி. சுப்பிரமணிய சுவாமி ஈழத்துக்கு எதிராக எப்பவுமே எதிராக இருக்காரு. நீங்க இன்னைக்கு உங்களுக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு சண்டை வருதா? உங்களுக்கும் கோவை ராமகிருஷ்ணனுக்கு சண்டை வந்திருக்கா? அவர் அங்கேதான் முரண்படுறாரு. கோவை ராமகிருஷ்ணன் யாரு? பிரபாகரனுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தார். குளத்தூர் மணி யாரு? ஆசிரியர் கி வீரமணி யாரு? பிரபாகரன் இந்த மண்ணுக்கு வந்த போது சரி, அவரை வரவேற்று தழுவி கொண்டவர்கள் இவர்கள், அந்த மண்ணுக்கும் போய் அவரோடு நின்றவர்கள் அவர்கள். அவர்களோட தான் சீமான் மல்லு கட்டி தெருவில் சண்டைக்கு போக ரெடியா இருக்காரே தவிர, அவங்கள தான் சண்டைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரே தவிர, பிரபாகரனை வாழ்நாள் முழுவதும் தூற்றிய, ஈழத்துக்கு எதிராக பயணப்பட்ட ஒரு அந்த சனாதன சக்திகளையாவது வலதுசாரிகளையாவது இன்னைக்கு எதிர்நிலையில நம்ம பார்க்க முடியுதா சீமான்ட்ட? அவங்க எல்லாம் அவருக்கு சப்போர்ட்டா வந்து பின்னாடி ஆறா நிக்கிறாங்க. வரலாற்றுல எவ்வளவு பெரிய ஒரு வியப்பான விஷயம் நடந்திருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய வியப்பான விஷயம் இது. இப்ப நமக்கு அது வியப்பா இருக்கு, ஆனா அது இயல்பா இருக்கு அவங்களுக்கு. அப்ப பிரபாகரன் இருந்தா இதை எப்படி பார்ப்பாரு? என்ன நம்ம கூட காலம் பூரா நின்னவங்க வன்னியரசு வந்து இன்னைக்கு வந்து வன்னியரசை போட்டு மோசமா தாக்குறாங்க நாம் தமிழர். அவர் தான் ஈழத்துக்கு அன்னைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்பட்டதோ எல்லாத்தையும் அனுப்பி அதற்காக கைது செய்யப்பட்டவர், அதற்காக சிறைக்கு போனவர். அப்போ தியாகம் செய்த எல்லாரையும், ஈழத்திற்காக ஒரு பெரியாரிஸ்ட் கூட எதிராக இல்லையே. நீங்க யாரையெல்லாம் பெரியார் இயக்கம் தமிழுக்கு எதிரானது, தமிழ் தேசியத்துக்கு எதிரான சித்தரிக்கிறீங்களே, நம்ம சனாதன இயக்கமும் வலதுசாரி இயக்கம் தான் தமிழ் தேசியத்துக்கும் ஈழத்துக்கும் எதிராக நின்றுச்சு. அவங்கள எல்லாரையும் விட்டுட்டாரு. இளைஞர்கள்ட்ட நீங்க யாரை காட்டி கொடுக்கணும்? உங்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள்ட்ட நீங்க வரலாறை சரியா சொல்லி காட்டி கொடுக்கணும்ல. இவங்க எக்ஸ்போஸ் பண்ணணும்ல, அம்பலப்படுத்தணும்ல. இவங்கெல்லாம் தான் வரலாற்றுல துரோகிகள், இவங்கெல்லாம் தான் நின்னாங்க தமிழ்நாட்டுல எதிராக நின்னாங்க. ஈழத்திற்கு ஒரு சிறு துரும்பு கூட நமக்கு இங்க இருந்து இப்ப கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுல தெளிவா நின்னாங்க, ஈழம் அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுலையும் தெளிவா நின்னாங்க. ஆனா இவங்கெல்லாம் அந்த காலத்துல அரசு அடக்குமுறைகளை எல்லாம் தாண்டி இந்த பக்கம் நின்னாங்க அப்படின்னு குளத்தூர் மணியை பத்தி நீங்க சொல்லணும், ஆசிரியர் வீரமணியை பத்தி சொல்லணும், நீங்க வந்து கோவை ராமகிருஷ்ணனை பத்தி சொல்லணும், ஈழத்தமிழ் போராளிகள் அத்தனை பேரையும் சொல்லணும். இப்ப இந்த தலைமுறையில பேசிக்கிட்டு இருக்க பிள்ளையாரு, பெரியார் கருத்துக்களை இந்த தலைமுறையில பேசிக்கிட்டு இருக்க பிள்ளையாரு, கடைசி பிள்ளையாரு மதிவதனி. அது யார் பேரு? மதிவதனி யார் பேரு? மதிவதனிக்கு அந்த பேர் வச்சவங்களுக்கு அந்த ஒரு உணர்வு இல்லாம அந்த பேர் அந்த பிள்ளைக்கு வைப்பாங்களா? இன்னைக்கு ஒரு 30 வயசு இருக்குமா அந்த பிள்ளைக்கு? அப்போ 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பேர் அந்த பிள்ளைக்கு ஆசிரியர் வீரமணி தானே வச்சாரு. அவங்க பெற்றோருக்கு அந்த உணர்வு இருக்க போய் தானே அந்த பிள்ளைக்கு அந்த பேர் வச்சிருப்பாங்க. அப்ப எத்தனை பேர்
அருள்மொழி அக்காவுக்கு அருள்மொழி அப்படின்னு ஒரு தூய தமிழ்ல அந்த பேரை வைக்கணும்னா அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு 60 வயசு தாண்டிடுச்சு. 60 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தமிழ் உணர்வு அந்த பெரியார் இயக்கத்துல ஊன்றி போய் இருந்ததுனால தானே அந்த பேரு. அப்போ பேரளவிலும் சரி, பணி அளவிலும் சரி, தியாகத்திலையும் சரி, இந்த பெரியார் இயக்கம் தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எவ்வளவு பெரிய பங்களிப்பை ஆற்றி இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய பங்களிப்பு ஆற்றி இருக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் ஒரு இடத்துல வந்து அப்படியே அப்படியே நேர் எதிரில் கொண்டு நிறுத்துறதும், இன்னொரு பக்கம் இதுக்கு எப்போதுமே எதிராக இருந்த சக்திகளை கண்டும் காணாமல் விட்டு அவங்கள அந்த இளைஞர்கள்ட்ட இருந்து மறக்கடிக்க செய்வதும் யாருடைய அசைன்மெண்ட்னு கேட்கிறேன். யார் கொடுத்த அசைன்மெண்ட்? யார் கொடுத்த அசைன்மெண்ட்? பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் சொல்லுவீங்க? ஆமா, பாஜகவை காப்பாற்றுகிற முயற்சி தானே. சீமான் ஒரு கருத்தை சொன்னால் அதற்கு ஆதாரத்தை கேட்டா நான் தர்றேன் ஆதாரம்னு வந்து வண்டியில் ஏறுறாரு அண்ணாமலை. எப்படிங்க? என்னைக்காவது திமுகவை காப்பாற்ற அண்ணாமலை இப்படி வந்திருக்காரா? என்னைக்காவது விசிகாவை காப்பாற்ற இப்படி அண்ணாமலை வந்திருக்காரா? என்னைக்காவது கம்யூனிஸ்டுகளை காப்பாற்ற இந்த அண்ணாமலை இப்படி வந்திருக்காரா? பாண்டே வந்து நான் ஏற்கனவே இந்த ஆதாரத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு வீடியோ போடுறாரு. என்னைக்காவது பாண்டே இந்த கட்சிகளை எல்லாம் காப்பாற்றுவதற்கு வந்திருக்கிறாரா? அப்ப நாம் தமிழரை காப்பாற்றுவதற்கு, சீமானை காப்பாற்றுவதற்கு இப்படி அலறி அடித்துக் கொண்டு அவர்கள் ஓடி வருகிறார்கள்னா என்ன பின்னணி இது? அப்போ பெரியார் எந்த தலைவரின் பங்களிப்பை மறைத்தவர் அல்ல, அது அவருக்கு தேவையும் அல்ல. அயோத்திதாசர் வந்து அவர் மறைச்சிட்டாரு. அயோத்திதாசர் காலம் என்ன, பெரியாரின் காலம் என்ன? அதாவது ஒரு நியாயம் வேண்டாமா? அயோத்திதாசர் 1919 மறைஞ்சு போயிட்டாரு. பெரியார் 1925 தான் அரசியல் மூவ்மெண்டே கட்டுறார். சொல்ல போனா தனியா அரசியலை விட்டு ஒரு இயக்கத்திலிருந்து வெளியே வந்து ஒரு மூவ்மெண்டே கட்டுறார். அப்போ அது நேரடி அரசியல்ல அவர் இல்லை, தேர்தல் அரசியல்ல இல்லை. தேர்தல் அரசியல்ல இருந்ததுனால பதவிக்காக அந்த தலைவரை மறைச்சிட்டு இவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கும் இடம் இல்லை. அவர் ஒரு பரப்புரையாளர், வாழ்நாள் முழுவதும் அதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர். அவர் ஊர் ஊரா அலைஞ்சு பேசி எழுதி இயக்கம் வளர்த்து மிகப்பெரிய ஆளும் சக்தியாக, ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய சக்திகளை எதிர்த்து போரிட்டு அதற்காக வந்து கடைசி வரைக்கும் அதுல உறுதியா நின்ன ஒரு தலைவர். அவரை தாங்கி வெளிப்பட்ட அமைப்புகள், கட்சிகள் வந்து அதிகாரத்துல உட்கார்ந்ததுனால அவர் வந்து வலிமையாக பேசப்படுகிறார். அவ்வளவுதான். இப்ப நாங்க வந்து அதிகாரத்துல வந்து உட்கார்ந்தா அயோத்தியாசரை வலிமையா பேசியிருப்போமா மாட்டோமா? அப்ப அந்தந்த மூமெண்ட் வந்து அந்த பவர்ல உட்காரும் போது அதனுடைய வெளிப்பாடு. இப்போ பிஜேபி உட்கார்ந்துட்டு என்ன பண்றாங்க? தெரு பேரெல்லாம் அழிச்சிட்டு அவங்க ஆட்கள் பேரா சூட்டுறாங்களா இல்லையா? சாவர்கரை முன்னிறுத்துறாங்களா இல்லையா? ஏன்னா அவங்க அந்த கொள்கையை தாங்கி வெளிவந்திருக்காங்க, அவங்க முன்னிறுத்துறாங்க. அப்போ இது எல்லா இடத்துலையும் வெளிப்படக்கூடிய ஒன்று. நாம ஏன் பிஜேபி முரண்படுறோம்னா, பங்களிப்பை செலுத்தாமல் எதிர் பங்களிப்பை எதிராக செயல்பட்டவர்களை கொண்டு போய் இப்படி பண்றீங்களா நம்ம விமர்சனம் பண்றோம். ஏற்கனவே பங்களிப்பு செலுத்தியவர்களுடைய புகழை மறைக்கிறீங்களான்னு கேட்கிறோம். இங்க வந்து எங்கேயாவது அயோத்திதாசருடைய பேரை மறைச்சிட்டு பெரியார் வந்து எங்கேயாவது வெளிப்பட்டிருக்காரா? அம்பேத்கருடைய பேரை மறைச்சிட்டு பெரியார் எங்கேயாவது வெளிப்பட்டிருக்காரா? அம்பேத்கர் என்னுடைய தலைவர்னு சொன்னவர் பெரியார். அவர் யாரையுமே தலைவர்னு சொன்னது கிடையாது, அம்பேத்கரை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அம்பேத்கரும் வந்து இவரோட ஒரு நெருக்கமான அணுகுமுறையை கொண்டு இருக்கிறார், வரலாறு சாட்சியா இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது அவரை கொண்டு இவருக்கு எதிராக நிறுத்தணும். அப்ப அது யார் சொல்லித்தர்ற அரசியல் உங்களுக்கு? முஸ்லிம்கள் வந்து திராவிட இயக்கத்தினோடு பின்னி பிணைந்திருக்கிறார்கள், வரலாறு சாட்சியா இருக்கு. இன்னைக்கு ஒரு முஸ்லிம் அமைப்பு கூட, ஒரு தலைவர் கூட, வலிமையான எந்த இயக்கமும் பெரியார்ட்ட முரண்படல, பெரியார் இயக்கத்தோடு முரண்படல. சரி, பெரியார் மறைந்த 50 ஆண்டுகள் ஆச்ச, பெரியார் தான் முஸ்லிம்களும் பார்ப்பனர்களும் ஒண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு நீங்க சொல்றீங்கல்ல, இந்த நாம் தமிழர் சொல்றாங்கல்ல. ஏன் இந்த 50 வருஷத்துல ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் கூட முஸ்லிம்கள் அப்படி பார்க்கல? தன்னுடைய தலைவர் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போனா அதைத்தானே ஃபாலோ பண்ணுவாங்க, அதை பின்பற்றுவாங்க. 50 ஆண்டுகள்ல எங்கேயாவது ஒரு திராவிட இயக்கமோ ஒரு திராவிட இயக்க தலைவர்களோ அப்படி முஸ்லிம்களை வந்து பிராமின்ஸோட ஒப்பிட்டு பார்த்தாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி நடத்துனாங்கன்னு சொல்ல முடியுமா? முஸ்லிம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கலைஞர் உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய சவாலுக்கு மத்தியில் இந்தியா முழுவதும் முஸ்லிம் இடஒதுக்கீடு குறிவைக்கப்படுகிறது, கொடுக்க கூடாதுன்னு பிஜேபி மூவ்மெண்ட் கட்டுது. அப்படிப்பட்ட ஒரு இந்திய அட்மாஸ்பியர்ல கலைஞர் இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் பெரியாரிஸ்டா இல்லையா? பிராமணர்களோடு சேர்த்து பார்க்க பெரியார் சொல்லிட்டு போயிட்டாருன்னா பிராமணர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கா? பிராமணர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அதன் மூலம் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து 2 பேரையும் சேர்த்து பெரியார் பார்க்க சொன்னாரு, 2 பேரையும் சேர்த்துட்டாங்கன்னு சொல்றது என்ன லாஜிக் இருக்கு? அப்போ அது வரலாறு தெளிவா சொல்லிருக்குல்ல. அப்போ வரலாற்றை உள்வாங்கித்தான் எல்லாரும் வெளிப்படுறாங்க. பெரியார் ஏன் சொன்னாரு, எந்த காலகட்டத்தில் சொன்னாரு, எதுக்கு சொன்னாருன்னு பின்னணியை புரிஞ்சுக்கிட்டு அதை பாக்குறாங்க. இப்ப ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுக்காக இது முழுக்க முழுக்க முஸ்லீம்கள்ட்ட ஒரு
தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதா? இப்படி பெரியார் சொன்னாருன்னு சொல்லி அந்த வாக்குகளை திராவிட இயக்கத்துக்கு எதிராக திருப்ப முடியாதா? தலித்துகளை எதிராக திருப்ப முடியாதா? திராவிட இயக்கத்துக்கு எதிராக தமிழ் உணர்வாளர்களை திருப்ப முடியாதா? அப்படின்னு தமிழுக்கு எதிராக பெரியாரை அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த தரப்பை குறிவைப்பது, முஸ்லீம்களுக்கு எதிராக பெரியார் சொல்லிட்டாருன்னு சொல்லி முஸ்லீம்களை குறிவைப்பது, அம்பேத்கருக்கு எதிராக பெரியார்னு சொல்லி தலித்துகளை இப்படி ஒரு திட்டமிட்ட செயல் இருக்குது. ஏன்னா இந்த தரப்பு மக்கள்லாம் எதன் பக்கம் நிற்கிறாங்க? எந்த பக்கம் நிற்கிறாங்க? பிஜேபி பக்கம் நிற்கிறாங்களா? பிஜேபிக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளின் பக்கம் நிற்கிறாங்களான்னு பார்த்தா இந்த பக்கம் நிற்கிறாங்க. இப்ப இதில் ஒரு உடைப்பை ஏற்படுத்துவதற்கு பிஜேபி செய்ய முடியாது. பிஜேபி வந்தா மக்கள் இன்னும் உறுதியா இந்த பக்கம் நிற்பாங்க பிஜேபி எதிர்க்க. அப்ப பிஜேபி செய்ய முடியாதுங்கிறதுனால பிஜேபி வேலையை இதே தமிழ் தேசியம், சமூக நீதி இதெல்லாம் பேசக்கூடிய ஒருவரின் வாயால் சொன்னா எடுபடும் அப்படின்னு சொல்லி சீமானை கருவியாக பயன்படுத்துகிறார்கள். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.